ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 306 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே போர் தீவிரமா போறத காட்டுவாங்க. நெஜி ஜட்ஸோட சண்டை போட்டிருக்கப்ப ஹினாட்டா அசிஸ்ட் பண்ணுவா. நெஜி தேங்க்ஸ் பண்ணுவான். ஓகேவான்னு சொல்லி ஹினாட்டா கேட்கவும் ஓகே தான், என்னோட கண்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆயிட்டு வருதுன்பா நெஜி. அப்ப மிச்சத்தை எங்கிட்ட விட்டுருன்ட்டு ஹினாட்டா, உன்னோட கண்கள் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நெஜி நான் உன்னை பாதுகாக்கிறேன்பா, நீ அன்னைக்கு என்ன பாதுகாத்த மாதிரின்பா. நான் பாதுகாத்தனாங்க மாதிரி நெஜி ஷாக் ஆகவும் லேடி சுனாடே ஹொக்காகே ஆன சமயத்துலன்ட்டு ஹினாட்டா. அப்புறம் கிராமத்துல சாஸ்கேவும் இருந்தான்னு சொல்றப்ப பாஸ்ட்ல காட்டுவாங்க. ஹினாட்டா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா. நெஜி வந்துட்டு ஹினாட்டான்னு கூப்பிடவும் நெஜியான்ட்டு பாப்பா, நான் உன்னோட ட்ரைனிங் பார்ட்னரா இருக்க போறேன்பா நெஜி. ஆனா இது சென்பன் ஸ்பேரிங்கோட ஆரம்பமாச்சேன்பா ஹினாட்டா. இது ஹியூகா கிளானோட ஒரு சடங்குன்னு சொல்லலாம். நெஜி எனக்கு தெரியும்ட்டு. சென்பன் ஸ்பேரிங்கிறது மெயின் ஃபேமிலிக்கு ஒரு முக்கியமான சடங்கு. சம்மர் அப்ப ஒருத்தவங்களோட 13வது வருஷத்தப்ப டெய்லியும் ட்ரைனிங் எடுத்துக்கணும், 1000 சண்டைகள் அச்சீவ் ஆகிற வரைக்கும் நெஜி. அப்புறம் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி பேரிங் பார்ட்னரை உங்களை எடுத்துக்குவாங்க. அப்புறம் ஜுட்ஸுவோட சீக்ரெட்ஸை அடுத்த அடுக்கு பாஸ் பண்ணுவாங்கன்பா. அதனால தான் இன்னைக்கு நானும் அப்பாவும் ஹினாட்டா சொல்ல வரப்ப நெஜி லேடி ஹானபி சம்பந்தமா லாடி ஹியாஷி முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காருங்கவும் ஹினாட்டா ஷாக்காவா. இப்பல இருந்து சீக்கிரமா வரணும்னா கூட 1 மாசம் எடுத்துக்குன்பா. அதனால உன்னோட ட்ரைனிங் பார்ட்னரா என்ன இருக்க சொல்லியிருக்காங்கன்பா. ஆனா அதுன்னு ஹினாட்டா பேசவும் ஏன் நானுங்கிறனால விருப்பம் இல்லையன்பா. ஹினாட்டா நான் அப்படி சொல்ல வரலன்பா, ஆரம்பிக்கலாமான்ட்டு நெஜி பியாக்குகான் யூஸ் பண்ணுவான். ஹினாட்டாவும் பியாக்குகான் யூஸ் பண்ணவும் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஹினாட்டா டிஃபிட் ஆயிருவா. ரெண்டாவதுன்ட்டு அடுத்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவான் நெஜி. தொடர்ந்து சண்டை போட்டு இருப்பாங்க. 10, 23, 36, 52ன்னு நைட் ஆகிறப்ப 75வது சண்டை போடுவாங்க. 93வது சண்டையில முடியும். அடுத்த நாள் ஹினாட்டா நடந்து போறப்ப சக்குரா ஹினாட்டாக்கு பின்னால போயிட்டு தட்டி கூப்பிடுவா. ஹினாட்டா அப்படியே உட்காந்துருவா. நான் ஒன்னு வேகமால அடிக்கலையேன்னு சொல்லி கேப்பா சக்குரா. இல்ல உடம்பு பூரா காயம் இருக்குன்பா ஹினாட்டா. சக்குரா அதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு கேப்பா. ட்ரைனிங்ல இருந்தன்பா ஹினாட்டா. ஹினாட்டா டயர்டா இருக்கிறத பார்த்துட்டு சக்குரா ஏன் ரொம்ப கடினமா ட்ரைனிங் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேப்பா. நெஜியோட சேர்ந்து கிளான் சடங்குக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கன்பா ஹினாட்டா. சக்குரா அப்படியான்ட்டு பெரிய குடும்பத்துல வளர்றதுங்கிறது கஷ்டம் தான் இல்லையான்னு சொல்லி கேப்பா. அவ்வளவு கடினமான ட்ரைனிங்ல இருக்கீனா நீ எங்களோட வர முடியாதுன்னு நினைக்கிறேன்பா சக்குரா. இந்த வீக்கெண்ட்ல பட்டாசு வெடிக்க போறாங்க, உனக்கு தெரியும்ல. பட்டாசு வெடிக்க போறாங்களான்னு கேப்பா ஹினாட்டா. சக்குரா ஆமா, லேடி சுனாடே ஹொக்காகே ஆயிருக்காங்களே, அதுக்கான மரியாதையை தெரிவிக்கிற விதமா பண்ண போறாங்கன்பா. அங்க போனா ஃபன்னா இருக்குன்ட்டு தான் உன்ன கூப்பிடலான்ட்டு வந்தேன், உண்மையை சொல்லட்டுமான்ட்டு சக்குரா ஹினாட்டா காது கிட்ட போயிட்டு சாஸ்கே ஹாஸ்பிட்டல் இருக்கான்ல அவனை வெளியே கூட்டிட்டு போயிட்டு அவன் கூட இருக்கலான்னு பார்த்தேன். ஆனா தோ இவன் இருக்கான் பாரு, நான் போற பக்கம் பூரா பின்னாடியே வந்துடுறான்பா. பார்த்தா தலைவன் நருட்டோ இருப்பான். ஹே ஹினாட்டான்னு கத்துவான். ஹினாட்டா நருட்டோ வந்துட்டு வைக்கப்படுவா. சக்குரா இவனுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கிற வரைக்கும் என்னையும் சாஸ்கேவையும் தனியா இருக்க விட மாட்டான்பா. என்ன நருட்டோ கூட சேர்ந்து பட்டாசு வெடிக்காத பாக்குறதான்ட்டு ஹினாட்டா ரொம்ப வைக்கப்பட்டு கிரேசியா நடந்துக்குவா. சக்குரா ஹே ஹினாட்டா வரையலேன்னு சொல்லுன்னு சொல்லி கேப்பா. வரேன், கண்டிப்பா வரேன்பா ஹினாட்டா. சிறுத்தை படத்துல தமனா காத்தியை பாக்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி பிரைட்டா கட்டியிருப்பாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும் ஹினாட்டா நருட்டோவை பாக்குறப்ப. நருட்டோ சக்குரா கிட்ட ஹினாட்டா எப்படி நடந்துக்கிறா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்பான். நைட்டா இருக்கும். 838வது சண்டை போயிட்டு இருக்கும் நெஜி அண்ட் ஹினாட்டாவுக்கு. உன்னோட சக்கரா ஃப்ளோ எல்லா பக்கமும் இருக்குமா நெஜி. ஹினாட்டா மன்னிப்பு கேட்கவும் ஒவ்வொரு ஜுட்ஸுக்கும் இருக்க தொங்கல்ல போயிடுற. ஜுட்ஸுக்கான துல்லியத்துல கவனமா இரு, உன்னோட ஓவரால் ஃப்ளோங்கிறது பேடா இருந்தா அதை செய்யறக்கான அர்த்தமே இல்லைன்பா. ஹினாட்டா சரிங்கவும் பதில் சொல்றே தவிர நான் சொல்றது காது கொடுத்து கேட்கறே இல்லையன்பா நெஜி. உன்னோட சைடு எல்போன்னு சொல்லிட்டு அடிப்பான். ஹினாட்டா கீழே விழுந்துருவா. நெஜி உனக்கு நேரத்தை ஒதுக்குதான் நான் என் ஷெடியூலையே மாத்திருக்கேன், அதெல்லாம் நான் இதுக்காகவான்னு சொல்லி கேட்பான். ஹினாட்டா நெஜி கிட்ட மன்னிப்பு கேட்கவும் எந்திரிச்சிரு, இதுக்கப்புறமாவும் என்னோட நேரத்தை வீணடிக்காதேன்பான். சரின்ட்டு ஹினாட்டா எந்திரிக்கப்ப அவளோட விஷனே பிளர் ஆயிருக்கும். 839th ஃபைட் நடக்கும். 8 ட்ரைகிராம்ஸ், 2 பாம்ஸ், 4 பாம்ஸ், 8 பாம்ஸ், 16, 32 வரைக்கும் ஒன்றும் தெரியாது. பட் 64லாம் போறப்ப ஹினாட்டா அப்படியே மயங்கி விழுந்துருவா. நெஜி ஹினாட்டான்ட்டு பக்கத்துல போவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஹார்ட்ஸ் ஹை அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஹினாட்டா மயக்க போட்டு விழுந்திருப்பா இல்லையா. டாக்டர் கிட்ட எக்ஸாமின் பண்ணதுல டாக்டர் இவளோட கண் பிரச்சனைக்கு காரணம் சடனா அதிகப்படியா அவ கண்களை அவ பயன்படுத்திருக்கணும் பாரு. சரியாயிருமான்னு கேப்பா நெஜி. கண்டிப்பான்ட்டு டாக்டர் பியாக்குகான் அந்த அளவுக்கு வீக் இல்லையன்பாரு, கொஞ்சம் நேரம் கொடுத்தா போதும் கண்கள் அதுவாவே சரியாயிக்குன்னு இருப்பாரு. இதுக்கப்புறம் சக்குரா நருட்டோ போறதை கட்டுவாங்க. ஞாபகத்திலே இல்லையான்னு சொல்லி கேப்பா. இல்ல எனக்கு ஐடியாவே இல்லைன்பா நருட்டோ. நெஜியை பார்த்துட்டு நருட்டோ கூப்பிடுவான். கீழே போயிட்டு நருட்டோ ஹாய் சொல்லவும் சக்குரா நெஜி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஹினாட்டாவை பார்த்தேன்னு சொல்லி கேப்பா. அவளை பார்த்து 2 நாளுக்கு மேல இருக்குன்னு சொல்லி கேப்பா நருட்டோ. உனக்கு அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும்ங்கிற மாதிரி சக்குரா கேட்கவும் நான் ஒன்னும் அவளுக்கு பாடி கார்ட்லாம் கிடையாதுன்னு நெஜி. நருட்டோ செம கடுப்பாவான். ஹினாட்டா நல்லா இருக்காளா இல்லையான்னு மட்டும் தான்டா கேட்டன்பா. நீங்க கேட்கற கேள்விக்குலாம் நான் பதில் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி
கேட்பான் நெஜி. நருட்டோ செம்ம கடுப்பாயிட்டு அப்படியே விஷயம் சக்குரா வா போய் ஹினாட்டா வீட்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலான்பா. வேணான்ட்டு நெஜி டேடி ஹினாட்டா இப்பதான் ஹீல் ஆயிட்டு வரதா சொல்லுவான். ஏன்னா குணமடைஞ்சிட்டு வராளான்னு சொல்லிட்டு சக்குரா ஷாக்காவா ஏதான் காயம் பட்டுச்சா என்னன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. சக்குரா அவங்கிட்ட கிளானோட சடங்குக்காக நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணதா சொன்னாலேன்னு சொல்லி கேட்பா. நருட்டோ நீ தான் அவளை காயப்படுத்தணும்னு மட்டும் சொல்லிடாதீன்பா. அவளுக்கு ஸ்கில் இல்லாததுதான் அதுக்கு காரணம்ட்டு நெஜி அது ஒன்னும் ஏன் தப்பு இல்லைன்பா. நருட்டோ கோவப்படவும் மூக்கோட சேர்த்தி பிடிப்பா. சண்டை போடுற மாதிரி போவாங்க இல்லையா அதை ஸ்டாப் பண்றக்காக. நெஜி நீயும் தான்ட்டு இப்படி பேசாதேன்பா. அப்படின்னா அவளால வேற ஃபயர் ஒர்க்ஸை பார்க்க முடியாதுன்பா சக்குரா. நெஜி ஷாக் ஆவான். ஏன்டா உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. இந்த வீக்கெண்ட்ல லேடி சுனாடே ஹொக்காகே ஆயிருக்காங்க இல்லையா அதுக்கு மரியாதையை தெரிவிக்கிற விதமா பட்டாசு வெடிச்சு கொண்டாட போறாங்க. அப்புறம் நானும் சக்குராவும் டேட்டுக்கு போக போறோன்பா. வயிற்றுலேயே அடிப்பா. ஏதோ வரன்னு சொன்ன மாதிரி பண்றேடான்ட்டு சக்குரா ஹினாட்டா அதை பாக்குறதுக்கு ஆசையா இருந்தான்னு சொல்லுவா. கடுப்பாயிட்டு போவான் நெஜி. நருட்டோ நெஜி மேல கடுப்பாயிட்டு சக்குரா ஏன்ட்டு பாப்பான். இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்ட்டு கடுப்பாவா சக்குரா. தலைவன் வெயிட் பண்ணிட்டு பின்னாடி ஓடுவான். நைட்டா இருக்கும். ஹினாட்டாவோட கண்கள் கட்டப்பட்டிருக்கும். ரூமுக்கு போறக்கே தடுமாறுவா. படுத்திருக்க பூனையோட கழுத்துல ஒரு பெல்ட் கட்டி இருக்கும். அந்த சவுண்ட் மூலமா நெஜி அந்த பூனை மூவ் ஆக வச்சு ரூமுக்குள்ள போக வைப்பான். அப்புறம் டீ குடிக்கிறதுக்குமே அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான். ஹினாட்டா யாராவது இருக்கீங்களான்னு கேட்டு என்னோட கற்பனை போலான்ட்டு திரும்ப ரூமுக்கே போவா. நெஜி கூடயே இருப்பான். டாக்டர் திரும்ப ஹினாட்டாவை செக் பண்ணிட்டு இன்னும் டைம் எடுக்கணும் போலன்னு பாரு. இன்னும் எவ்வளவு டைம்னு கேட்பா ஹினாட்டா. அவசரப்படாதீங்கன்ட்டு டாக்டர் ரெஸ்ட் எடுக்கிறதா முக்கியம் பாரு. ஹினாட்டா சரின்பா. டாக்டர் கிளம்புவோம். நெஜி டாக்டர் வெயிட் பண்ணுங்கன்ட்டு பேச போவான். நருட்டோ அது நெஜின்னு பார்க்கவும் சக்குரா நருட்டோ எடுத்துட்டு போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிவா. நருட்டோ எதுக்கு ஒளியணும்னு சொல்லி கேட்கவும் பார்க்க போனா இப்ப தாண்டா சரியான விஷயம்பா. நெஜி இந்த வீக்கெண்ட்குள்ளே ஹினாட்டாவோட கண்ணு சரியானு சொல்லி பேசுவான். நருட்டோ அவ கண்களுக்கு காயம் பட்டுச்சேன்னு சொல்லிட்டு பார்க்கவும் நெஜி அவ அந்த ஃபயர் ஒர்க்ஸை பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கான்ட்டு என்னானாலும் பரவாயில்ல அதுக்குள்ள அவளோட கண்கள் சரியானும் சொல்லி கேட்பான். அப்படியே விஷயம் டாக்டர் ஐப்ரைட் இருந்து ஆயிருக்குமேன்பாரு. அது என்னன்னு சொல்லி கேட்பான் நெஜி. அது அரிதான மருத்துவ செடி. கண்ணு வலிக்கு நல்லாவே கேட்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த ஐப்ரைட் ஒதுக்கப்பட்ட ஏரியால தான் இருக்கும். கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பாரு. அதே தான்ட்டு வேலி ஆஃப் ஜட்மெண்ட் கிட்ட அது இருக்கதா யாரும் சொல்லி கேள்விப்பட்டன் பாரு. வேலி ஆஃப் ஜட்மெண்டான்னு நெஜி சொல்லவும் அங்க போறத பத்திலாம் யோசிச்சாதேன்ட்டு டாக்டர் ஜொனின் போனாலே அங்க காணாம போயிருவாங்க. திரும்ப வர முடியாது. அவளை அமைதியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. ஒரு வாரத்திலே கண்ணு சரியாயிரும். பொறுமையா இருந்தா மட்டும் போதும் பாரு. டாக்டர் கிளம்பவும் ஒரு வாரங்கிறதெல்லாம் ஆகாதுன்பா நெஜி. இதை கேட்ட நருட்டோ சக்குரா நெஜிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லீஃபோட மெயின் என்ட்ரன்ஸ் கிட்டே உட்காந்துருப்பாங்க. நெஜி வரத பார்த்துட்டு நருட்டோ நீ வருவின்னு தெரியும்டான்னு எந்திரிப்பான். நருட்டோ சக்குரான்னு நெஜி சொல்லவும் வேலி ஆஃப் ஜட்மெண்ட்டுக்கு தானே போறேன்னு சொல்லி கேட்பா சக்குரா. உனக்குள்ளே ஒரு நல்லவன் இருக்காண்டான்பா நருட்டோ. இதை வேணுக்குள்ள ஒட்டு கேட்கலின்பா சக்குரா. ஜஸ்ட் ஹினாட்டா விட்டு வழியே போறப்ப நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டன்பா நருட்டோ. நெஜி வரத பார்த்துட்டு நருட்டோ ஐப்ரைட் என்னமோ போய் அதை எடுத்துட்டு வந்துடலாமான்பா. நெஜி வராதீங்கன்பா. பின்னாடி வரத பார்த்துட்டு என்னமோ பண்ணுங்க. ஏதாவது அங்க வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா என் உதவியில எதிர்பார்த்துறாதீங்கன்பா. உன் உதவியா எவனுக்குடா வேணும்ட்டு நருட்டோ முதல்ல உன்னோட பர்சனாலிட்டியை மாத்திக்க நீயே உனக்கு உதவிக்கணும்பா. சக்குரா நீயே போடினாலும் நானும் நருட்டோவும் போயிருப்பேன்பா. ஹினாட்டா ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணுங்கிறதுல நான் உறுதியா இருக்குன்பா. ஆனா மனசுக்குள்ள ஹினாட்டா மட்டும் வந்துட்டானா தொல்லை பிடிச்ச நருட்டோவை என்கிட்ட வரவிடாம பாத்துக்குவான்பா. வேலி ஆஃப் ஜட்மெண்ட் கிட்ட போயிருப்பாங்க. என்ன இடண்டாதுன்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க சக்குரா நருட்டோ மோசமா இருக்கேன்ட்டு. இப்படிப்பட்ட இடத்துல நம்மளால மெடிசனல் பிளான்ட் கண்டுபிடிக்க முடியுமா என்னன்னு சக்குரா நெஜி கிட்ட டாக்டர் சொல்லியிருப்பார் இல்லையா. ஈவன் ஜொனினாலும் கூட இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப வர முடியாதுன்னு. அதை யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் இங்கே இருங்க. உங்ககிட்ட பியாக்குகான் இல்ல அது என்னதான் ஸ்லோவாக்கும்ட்டு கீழே குதிப்பான். நருட்டோ சக்குராவை கைத்த போட்டு கட்டுவான். என்னடா பண்றேன்னு கேட்கவும் மிஸ்டுக்குள்ள போனோம்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகாம இருக்க சக்குரான்ட்டு இது விதிக்கான சிகப்பு கயிறுன்ட்டு சந்தோஷப்படுவான். ஆனா சக்குரா காண்டாவா வா சக்குரா போலான்ட்டு குதிச்சிருவான். நெஜியை கட்டுவாங்க. இப்படிப்பட்ட இடத்துல மெடிசனல் பிளான்ட் முளைக்குமான்ட்டு என் பியாக்குகான் மட்டும் இல்லைனா இந்த இடத்துல என்னால நடக்க கூட முடியாதுன்ட்டு போவான். திடீர்னு எதோ அட்டாக் பண்ணும். இதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு நெஜி ராணுவ மயமாக்கப்பட்ட ஜோனா தானே இருக்கணும்னு பாக்குறப்ப அட்டாக் பண்றவங்க லைக் ஒரு பிளாக் திங் மாதிரி இருப்பாங்க. மிஸ்டுக்குள்ள ஈஸியா மூவ் பண்ற மாதிரியான ஸ்கில்டான பர்சனா தான் இருக்கணும்ட்டு நெஜி இல்ல பியாக்குகான் சரிங்கான் மாதிரி விஷுவல் ஜுட்ஸ் இருக்கவங்களான்னு சொல்லிட்டு பார்ப்பான். நருட்டோ சக்குரா கத்திர சவுண்ட் கேட்கவும் நெஜி அவங்களான்ட்டு போவான். நருட்டோ மேல ஏகப்பட்ட குணாய் பாயும் பார்த்தா குளோனா இருக்கும். குளோன்ஸ் பூரா காலி பண்ணுவானுங்க. நருட்டோ சக்குரா கைத்து போட்டு கட்டியிருப்பாங்க இல்லையா அது தொல்லையா இருக்குன்பா. ஷூரிகன்ஸ் எல்லாம் டாச் பண்ணிட்டு நருட்டோ நம்மள ஒன்னா வச்சிருக்க இந்த சிகப்பு கயிறை நான் கட் பண்ண மாட்டேன்பா. அப்படி சொல்லடா முட்டா பாயிலன்ட்டு சக்குரா வாயிலே குத்துவா. சக்குராவை அட்டாக் பண்ண குணாய்ஸ் வரும். நெஜி கரெக்ட் டைம்ல காப்பாத்திருப்பான். பாம் ரொட்டேஷன் மூலமா காப்பாத்திட்ட தேங்க்ஸ்னு சொல்றதுக்குள்ள நெஜி ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்ட்டு அந்த ரெட் ஸ்ட்ரிங்கை கட் பண்ணி விட்டுருவான். என்னோட சிகப்பு கயிறு அழுத்து என்னோட விதி அழிச்சிட்டியன்பா நருட்டோ. மனசே இருக்காது. ஏன்னா நீ உன்னோட விதி அது மேல நம்பி வச்சிருக்கியா நருட்டோ. எனக்கு இதை பத்தின புரிதலையே நீ தான் கொடுத்த. உன்னோட விதி அந்த சிகப்பு கயிறு மேல நம்பிக்கையா வைக்காதடான்பா. அதே தான்ட்டு நருட்டோ என்னோட சொந்த கைகளாலேயே நான் என் விதியை அமைச்சுக்குவேன்பா. ஆனா அந்த விதிங்க எது நடக்கவே நடக்காதுன்பா சக்குரா. சக்குரா கிட்ட நெஜி நருட்டோவை பஞ்ச் பண்ண சொல்லுவான். நருட்டோ உனக்கு லெஃப்ட் சைடான்கவும் நருட்டோ ஒருத்தன் காலி பண்ணிடுவான். முதல்ல எதிரியை நான் தாக்கிட்டேன்ட்டு நருட்டோ சந்தோஷப்படுறப்ப நெஜி அந்த கிரியேச்சரை பார்த்துட்டு எனக்கு இப்பதான் புரியுதுன்பா. நருட்டோவே ஷாக் ஆவான். அது ஒரு மாதிரி வினோதமா போகும். அதே மாதிரி எனக்கு கிரியேச்சர்ஸ் ஏகப்பட்டது வரும். ஏகப்பட்ட குணாய்ஸ் அட்டாக் பண்ணும். ஒரே சமயத்தில் பிளாக் பண்ண முடியலன்னு பாக்குறப்ப சண்டையை அப்படியே நிறுத்துங்கன்ட்டு கைசன்ஸே வருவாரு. லீஃப் ஹரிகேன் வேர்ல்ட் வின் பண்ணுவாரு. மிஸ்ட் போகும். கூடவே அந்த பிளாக் கிரியேச்சர்ஸும் பின்னாடியே போகும். கக்காஷி லைட்னிங் பிளேட் பண்ணுவாரு. விடிஞ்சிருக்கும்.
இருக்கும். 2 பேரும் இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேப்பா சக்குரா. சர்வேலன்ஸ்ங்கவும் எதுக்காகன்னு கேப்பா சக்குரா. தப்பான தகவல்னு கக்காஷி இருந்தாலும் சொல்றேன். ஐ பிரைட்ங்கிற அரிதான மருத்துவ செடி இங்க இருக்கதா சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போதே ஆமாங்க நாட்டு சொல்ல வருவான். அதை தேடிதான் ஒரோச்சிமாரு வரான்னு சொல்லவும் ஒரோச்சிமாருவா எங்க இருக்கான்ட்டு பாப்பா நாருட்டோ. கக்காஷி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அது தப்பான தகவல் பாரு. என்ன தப்பா அப்படின்னு சொல்லி கேப்பா நாருட்டோ. டேய் தப்புன்னா தப்புடா, தப்பான தகவல். எதை நினைச்சு வந்தாங்களோ அது நடக்கலிங்கிறதாண்டா அதுக்கு அர்த்தம் சக்குரா. நாருட்டோ அப்படியேங்கவும் கக்காஷி ஒரோச்சிமாரு தோஜுட்சு மேலதான் கண்ணா இருக்கான், குறிப்பா ஷரிங்கான் மேல. இந்த ஒரு செடி அவனோட தோஜுட்சுக்கான ரிசர்ச்சுக்கு அதிகப்படியே உதவி செய்யும். இப்படிப்பட்ட தகவல் மீட்டிங்ல இருக்கப்ப வரவும் தான் நானும் காயும் சர்வேலன்ஸ்க்காக வந்தேன் பாரு. அப்புறம் நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்கவும் காய் 3 பேத்தையும் மண்டையிலே கூட்டிட்டு இதுக்காக தான் வந்தீங்களா? காம்ரேட் மேல இருக்க பேஷன் எல்லாமே எனக்கு புரியுது. உங்களை பார்த்து நான் அப்படி இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் பாரு. நீங்க செஞ்ச செயலுக்கும் சொல்ற வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லைன்னு பண்ணட்டும் 3 பேத்துக்கு மண்டை படைச்சிருக்கும். காய் சிரிக்கவும் கக்காஷி இது கிளம்ப வேண்டிய நேரம் பாரு. ஆனா சென்சென் நெஜி கத்தவும் நெஜி அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்ததானு சொல்லி கேட்பாரு கக்காஷி. சக்குராக்கு குழப்பமா இருக்கும் நருட்டோ அதுகளுக்கு கண்கள் இல்லைன்பா. கக்காஷி மீன்கள் டீப்பான வாட்டருக்குள்ள பார்வை இல்லாம தான் வாழுங்க. அப்படிப்பட்ட நிலைமையில மனுஷங்க வாழணும்னா 100 வருஷம் 1000 வருஷம்ல எடுக்கும்ல. விஷயம் அதானா அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டாங்க. வேலைக்கு வெளியில சர்வை பண்ண முடியாம கூட இருக்கலாம் பாரு. அந்த வகையில இந்த வேலை யாருக்கு சொந்தங்கிறது உனக்கு புரியுதுல நெஜின்னு சொல்லி கேட்கவும் புரியுதுன்பா. ஹினாட்டாவோட மெடிக்கேஷனுக்காக வீண் சண்டை போடுறதுல அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு பாரு கக்காஷி. ஃபயர் ஒர்க்ஸ்க்கான டிஸ்பிளே ஸ்டார்ட் ஆயிருக்கும். டீம் ஆசமா ஹாப்பியா இருக்கிறத காட்டுவாங்க. பட்டாசுகள் வெடிக்க ஆரம்பிக்கும். குரனாய் அவங்க டீம் மெம்பர்ஸோட வருவாங்க. ஹினாட்டா மட்டும் இருக்க மாட்டா. ஆஸ்மாவோட சேர்ந்து பார்த்து ரசிப்பாங்க. கக்காஷியை காட்டுவாங்க. இதுக்கப்புறம் நருட்டோ சக்குரான் சாஸ்கேவை காட்டுவாங்க. சக்குரா சாஸ்கே பக்கத்துல போவா. நருட்டோ சக்குரா பின்னாடி போய் சாய்வான். நருட்டோ தள்ளி விட்டுருவா. ஹினாட்டா பார்க்க முடியாம சவுண்ட்ஸ் மட்டும் கேட்பா. நெஜி திரும்பி நிப்பான் வீட்டுக்குள்ள. பிரசன்ட் ஹினாட்டா ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நருட்டோவும் சக்குராவும் நடந்த விஷயங்களை சொல்லிட்டாங்கன்பா. எனக்கு உதவறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கிறத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்பா. அப்போ உனக்கு தெரியுமான்பா நெஜி இதை உங்கள்கிட்ட நான் பல தடவை சொல்லணும்னு நினைச்சிருக்கேன் ஹினாட்டா. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். தேங்க்யூ நெஜின்பா. சரி நெஜி இதை செய்வோமா? சென்பான்ஸ் பேரிங்க கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்பா ஹினாட்டா. நெஜி அப்படியான்ட்டு அப்போ இருந்ததுக்கு இப்போ எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பாக்கலான்பா. வெறுத்தாம சண்டை போடுவாங்க. ஹினாட்டா நருட்டோ வரதுக்குள்ள இந்த இடத்தை பாதுகாக்க நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலான்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேட் இன்டு த மூன்லைட் அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறோம்பாங்க.